திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை வரமில்லாதவர்கள் சஷ்டி திதிக்கு விரதம் இருந்தால் குழந்தை வரம் கிடைக்கும். நீங்க முருகனுக்கு குழந்தை பாக்கியத்திற்காக விரதம் இருந்தால் இந்த அறிகுறிகள் எல்லாம் ஏற்பட்டால் நிச்சயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்றுதான் அர்த்தம். அவை என்னென்ன அறிகுறிகள் என்று நம்முடைய முருகன் ஆராதனை சேனல் வீடியோவை முழுமையாக பார்த்து அறிந்து கொள்ளுங்கள். நீங்க முருகனுக்கு விரதம் இருந்து குழந்தை பாக்கியம் பெற்றிருந்தால் குழந்தைகளின் பெயரை கமெண்டில் சொல்லுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் நம்பிக்கையோடு முருகனுக்கு சஷ்டி விரதம் இருங்க. கண்டிப்பா குழந்தை வரத்தை கொடுப்பார் என் அப்பன் முருகன். உங்கள் வீட்டில் குளவி கூடு கட்டியிருந்தால் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். எல்லார் வீட்டிலும் குளவி கூடு கட்டாது. எந்த வீட்டில் குழந்தை சத்தம் கேட்கப் போகிறதோ அந்த வீட்டில்தான் குளவி கூடு கட்டும். உங்கள் வீட்டில் குளவி கூடு கட்டியிருந்தால் குழந்தை இல்லாத பெண்கள் அதனை கழைக்கக்கூடாது. குழந்தை முருகனை கனவில் கண்டால் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அடிக்கடி உங்கள் வீட்டில் மயில் வந்தாலும் சரி, அல்லது மயில் சத்தமிடும் ஓசை கேட்டாலும் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திடீரென்று முருகன் ஆலயத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பு வருகிறது என்றால் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்றுதான் அர்த்தம். பூக்களின் வாசனை குழந்தை சிரிப்பது போல தோன்றினால் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். விபூதி வாசனை வந்தாலும் குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகிறது என்று அர்த்தம். இந்த வீடியோவில் கூறியுள்ள அறிகுறிகளில் ஏதாவது ஒரு அறிகுறிகள் தோன்றினாலும் உங்களுக்கு குழந்தை வரன் கிடைக்கும். குழந்தை வரன் இல்லாதவர்கள் நம்பிக்கையோடு சஷ்டி விரதம் இருந்தால் குழந்தை வரத்தை தந்து விடுவார். குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு முருகன் அருளால் குழந்தை வரன் கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். இது போன்ற பயனுள்ள தகவலை அறிந்து கொள்ள முருகன் ஆராதனை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களின் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க.